கடின உழைப்பை எதுவும் மாற்ற முடியாது. ஒரு அழகான கிராமத்துல கௌரியும் அவங்க பையன் வெற்றியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு விவசாயம் பண்றது தான் தொழிலாவே இருந்துச்சு. அதை நம்பிதான் இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இவங்க பையன் வெற்றி ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அதை நினைச்சு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ வெற்றி அங்க வந்தவன் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கீங்க, எதை நினைச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா, உன்னை நினைச்சுதாண்டா கவலையா இருக்கு, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, நாளையில இருந்து நீ நம்ம நிலத்துக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்க அம்மா கௌரியும் வெற்றியும் நிலத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க நிலத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வந்து கௌரி அவங்க பையனை பார்த்து, நீ இன்னைக்குள்ள நம்ம நிலத்துல இருக்க தேவையில்லாத செடிகள்லாம் எடுத்துட்டு தோண்டி உழுது வச்சிரு, அப்பதான் நாளைக்கு நம்ம விதைகளை ஏதாச்சும் தூவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெற்றிக்கு வேலை பார்க்க விருப்பமே இல்லை. அவங்க அம்மா சொன்னாங்களேன்னு அந்த இடத்துல ஏதோ தோண்டிட்டு இருந்தான். அப்படி தோண்டிட்டே இருக்கும் போது அந்த பக்கமா வந்த ஒரு ஊருக்காரரு இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தாரு. வந்தவர் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா நிலத்துல ஏதோ வேலை பாக்குறீங்க போல, என்ன தோண்டிட்டு இருக்கான் உங்க பையன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல, என்னோட கணவர் 5 தங்க பானைய இங்க நிலத்துலதான் எங்கேயோ புதைச்சி வச்சிருக்காராம், அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு 2 பேரும் வீடை நோக்கி போறாங்க. இவரு தங்க இருக்குன்னு ஆசைப்பட்ட இவரு நிலத்தை எல்லாத்தையும் தோன்றாரு. தோண்டி தோண்டி நிலத்தை எல்லாத்தையும் உழுது வச்சிடுறாரு. காலையில அவங்க வந்து பார்க்கும்போது நிலம் எல்லாம் உழுது இருந்துச்சு. உடனே வெற்றிக்கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, நாளைக்கு நீ இதுல விதைகளை எல்லாம் போடுறதுக்கான வேலையை நீ பார்க்கணும் அப்படின்னு வெற்றிக்கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு வெற்றியும் அவங்க அம்மாவும் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது வெற்றி அவங்க அம்மா கிட்ட, அம்மா தங்க பானைகள்ல எங்க போச்சு, நம்ம நிலத்துல தங்க பானை இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பாவே ரொம்ப ஏழை, அதுல எப்படி உங்க அப்பா வந்து அவங்க தங்க குடத்தை புதைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அவர்கிட்ட சும்மா சொன்னேன், ஆனா அவரு தங்கம் இருக்குன்னு நம்ம நிலத்தை எல்லாத்தையும் உழுது வச்சிருக்காரு. ஆனா நீ எப்பயுமே உழைப்ப மட்டும்தான் நம்பணும், சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கண்டிப்பாம்மா, நான் கண்டிப்பா உழைப்பேன், உழைச்சு உங்க பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன், இனிமேல் நான் சும்மா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு வெற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நத்திங் கேன் ரீப்ளேஸ் ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பை எதுவும் மாற்ற முடியாது. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.